தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவடையும் நிலையில் வாக்காளர் அல்லாதோர் தொகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை டிஜிட்டல் முறையில் மட்டுமல்லாது எந்த விதத்திலும் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, விதிகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் அல்லாதோர் நாளை மாலை 6 மணிக்கு மேல் அத்தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனரா என்பது குறித்து கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதிகள் நாளை மாலை 6 மணி முதல் செயல்திறனற்றதாகிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.